தமிழ்நாட்டில் இன்னும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத நிலையில் அது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்திகளும் கிடைத்திருக்கின்றன. விவரங்களுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, ஏன் தாமதம்? யாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? புதுமுகங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? தேவா, காங்கிரஸ் கட்சியினுடைய அதாவது தமிழ்நாடு வேட்பாளர்கள் அடங்கிய இரண்டாவது பட்டியல் இன்று பகல் 12 மணி அளவில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக காங்கிரஸ் தலைமையானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. நேற்று 3 கட்ட ஆலோசனை, தமிழ்நாடு வேட்பாளர்கள் குறித்த ஒரு ஆலோசனை என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் டெல்லியில் நடைபெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கிய தேர்தல் குழு கூட்டத்தில் முதற்கட்டமாக 4 தொகுதிகளுக்கான ஒரு வேட்பாளர்கள் அடங்கிய அந்த பட்டியலானது இறுதி செய்யப்பட்டு அதன் பிறகு 2 கட்ட ஆலோசனைகளானது நடைபெற்றது. மிக முக்கியமாக திருநெல்வேலி, திருவள்ளூர், கரூர் உள்ளிட்ட இடங்களுக்கான அந்த ஒரு வேட்பாளர் தேர்வு என்பது கடுமையான ஒரு இழுபறியை கூட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதிகளில் யாருக்கெல்லாம் வாய்ப்புகளானது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையின் பொழுது கடும் வாக்குவாதம் காங்கிரசினுடைய தலைமை நிர்வாகிகளுக்கும் மாநில தலைமை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டுள்ளது என்பதையும் தற்பொழுது காங்கிரஸ் தலைமை நிர்வாகிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 9 தொகுதிகளுக்கான அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் என்பது இன்று பகல் வெளியாகும் எனவும் அனைத்து தொகுதிகளுக்குமான அந்த வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது காங்கிரஸ் மேலிடமானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ராகுல் காந்தியை பொறுத்த அளவில் ஏற்கனவே வெற்றி பெற்ற தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புள்ள எம்பிக்களுக்கு வாய்ப்புகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தான் அவர் நேற்று நடைபெற்ற ஆலோசனையின் பொழுது வழங்கியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அந்த வழங்கப்பட்ட அந்த பெயர்களில் சில மாற்றம் செய்யப்பட்டு புதிய பட்டியலை மாநில தலைமையானது நேற்று பிற்பகல் வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையிலான ஒரு ஆலோசனை என்பது நேற்று இரவு, அதாவது சுமார் 1 மணி வரை நீடித்தது என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வ பட்டியலை தற்பொழுது காங்கிரசுடைய தலைமையானது தயாரித்துள்ளது. அதற்கான அறிவிப்புகள் இன்னும் சில மணி நேரங்களில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. குறிப்பாக கரூர் எம்பி ஜோதிமணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று காங்கிரசுடைய மாநில தலைமையை கடுமையான எதிர்ப்பு கொடியை நேற்று ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தளவில் ஏற்கனவே உள்ள எம்பி ஜெயக்குமார் மற்றும் சசிகாந்த் செந்தில் மற்றும் ரஞ்சன்குமார் ஆகிய 3 பேரிடையே கடுமையான ஒரு போட்டியானது ஏற்பட்டுள்ளது எனவும் சசிகாந்த் செந்திலுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கு கடுமையான எதிர்ப்புகளை ஜெயக்குமார் முன்வைத்துள்ளார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் தலைமையானது தெரிவித்திருக்கிறது. அதே போல் கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த அளவில் கிறிஸ்தவர் ஒருவருக்கு வாய்ப்பானது வழங்கப்பட வேண்டும், வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது மாநில தலைமையிடமிருந்து முன்வைக்கப்பட்டதாகவும் அதற்கு ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கடுமையான ஒரு மோதல்கள் என்பது இந்த வேட்பாளர் தேர்வில் எப்பொழுதுமே இருந்து வருவது வழக்கம். இந்த தேர்தலும் தற்பொழுது அது நீடித்து வருகிறது. தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் இன்னும் டெல்லியில் தான் கடந்த 3 நாட்களாக முகாமிட்டு இந்த வேட்பாளர் பட்டியலுக்காக அவர்கள் காத்திருப்பதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பீட்டர் அல்போன்ஸ், ஜெயக்குமார் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கடுமையான ஒரு வாக்குவாதத்தை முகுல் வாக்கஸ்னிக் மற்றும் கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட தலைவர்களுடன் நேற்று நடைபெற்ற ஆலோசனையின் பொழுது அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த இழுபறிக்கு பிறகுதான் தற்பொழுது இறுதிக்கட்ட பட்டியல் என்பது தேர்வாகியுள்ளது. அதற்கான அறிவிப்புகள் இன்று பகல் 12 மணிக்கு வெளியாகும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் தலைமையானது நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு உறுதி செய்துள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.